Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த மனப்பாட பாடல்லாம் தரோவாக பார்த்துக்கோங்க. இதில் மார்க் எக்காரணத்தை கொண்டு மிஸ் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு திங் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து படிக்க போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த மனப்பாட பாடலோட பேர், அதுக்கடுத்து ஃபுல் லைன்ஸு, அதில் இருக்கக்கூடிய அந்த நிறுத்தற் குறியீடுகள், அதுக்கடுத்து இயற்றியவர். இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் பிஃபோர் தட் 10th இதெல்லாம் வந்து படிச்சிருப்பீங்க. தமிழில் அந்த மனப்பாட பாடல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஒன்ஸ் நான் சொல்கிறேன், சரிங்களா. இயல் 1. ஸோ நம்ம இந்த இயல் 1ல் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பகுபத உறுப்பிலக்கணம், இலக்கண குறிப்பு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் புக் இன்டெக்ஸ் பார்க்கணும், ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றவங்க இந்த ஒரு இது எடுத்திங்கன்னா, இப்போ உரைநடை எடுத்துக்கிட்டிங்கன்னா நுழையும் முன் இருக்கு இல்லையா, இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது நூல்வெளி இருக்குது இல்லையா, இந்த நூல்வெளி தெரியுமா, இதிலேருந்து நம்ம இந்த 1 மார்க்ஸ் புக் இன்டெக்ஸ் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரி பாக்ஸில் கொடுத்துருக்கிறது நுழையும் முன், அடுத்த நூல்வெளி, இது எல்லாமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பக்கம் 15. இதில் இலக்கண தேர்ச்சிகள் இருக்கு இல்லையா, அதில் இந்த உயிரீறு மெய்யீறு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு முதலில் வரும் எழுத்துக்கள், இறுதியில் வரும் எழுத்துக்கள் 2, 3, 4 இது மூணுமே பார்த்துக்கோங்க. பக்கம் 16ல் குருவினா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் ரிப்பீட்டடாக 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. பக்கம் 17ல் தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின், ஃபிஃப்த் கொஷின், அதில் ஃபிஃப்த்தில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 3, 4, 5. அண்ட் தென் சிறுவினா பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4 இந்த 4 கொஷினுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நெடுவினா இதில் வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு இது மூணுமே பார்த்துக்கோங்க. இதில் தேர்ட் வந்து ரிப்பீட்டடாக சிம்ஃபோனி தமிழர் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதனால் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுங்க. நெக்ஸ்ட்டு மொழியை ஆள்வோம்ல, இந்த தமிழாக்கம் தருக, இதை வந்து எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க, தமிழாக்கம் தருக. நெக்ஸ்ட்டு பிற மொழி சொற்களை தமிழாக்கம் செய்கன்னு இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட்டு இந்த காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, எண்ணங்களை எழுத்தாக்குகன்னு இருக்கு இல்லையா, அது தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடர்களாக்குக. இதெல்லாம் நமக்கு வந்து 1 மார்க்ஸில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வேர் சொற்களை எடுத்துக்காட்டில் உள்ளவாறு தொடர்களாக மாற்றுக. நெக்ஸ்ட்டு கீழ்காணும் குறிப்புகளில் பொதிந்துள்ள மேடை பேச்சில் சிறந்து விளங்கிய தமிழறிஞர்களின் பெயர்களை கண்டறிக. மெயின் திங் படிப்போம் பயன்படுத்துவோம், இது 2 மார்க்ஸ் நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. இயல் 2 மாமழை போற்றுதும், இதில் நமக்கு இந்த தெரியுமா இந்த பாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பக்கம் 27ல் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம், இது ரெண்டுமே நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. பிகாஸ் நமக்கு அதில் கேட்பாங்க இல்லையா, தமிழ்நாட இலக்கண நூல்கள் சில இது ஒன்று, அடுத்து இந்த நூல்வெளி ஓகேங்களா, இதில் கொடுத்துருக்கிறத நம்ம இந்த 1 மார்க்ஸில் புக்கில் கேட்டாங்கன்னா புணர்ச்சி விதி எப்படி பிரிச்சுருக்காங்கன்றது. ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் புக் இன்டெக்ஸ்டில் பார்க்க வேண்டியதை பார்த்துக்கோங்க. நூல்வெளி இங்கே இருக்கு இல்லையா, பக்கம் 36 அதை பார்த்துக்கோங்க. இனிக்கும் இலக்கணம், இந்த புணர்ச்சி விதிகள்லாம் இருக்கு இல்லையா, இதில் இந்த இலக்கண தேர்ச்சிகள் 42ல் பேஜ் நம்பரில் ஃபர்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின் இம்பார்ட்டண்ட். அடுத்தது பக்கம் 44ல் குருவினால் ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபிஃப்த் கொஷின் இந்த 4 கொஷின்ஸை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 3 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு சிறுவினா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு இதில் ஃபஸ்ட் 1 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெடுவினால இந்த யானை டாக்டர் கதை இருக்கு இல்லையா, இது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபஸ்ட்டு கொஷின் சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மையே என்னும் தலைப்பில் மேடை பேச்சிற்கான உரையை உருவாக்குக. ஃபஸ்ட் கொஷின் அண்ட் தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். இதில் தேர்டு வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இந்த தமிழாக்கம் தருக, இதுக்கு வந்து அட்லீஸ்ட் அந்த வேர்ட்ஸ் நீங்கள் மனப்பாடம் செய்யலைனா கூட அந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங்லாம் கரெக்டாக தெரியுதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்தி எழுதுக, அது. அடுத்தது இலக்கிய நயம் பாராட்டுக, உங்களுக்கு தெரியும், திரண்ட கருத்து இதெல்லாம் எழுதணும் இல்லையா, எதுகை நயம், மோனை நயம்லாம். மொழியோடு விளையாடல இந்த எண்ணங்களை எழுத்தாகுக, இது கம்பல்சரி. நீங்கள் ஏன்னா இந்த 3 இயல்லேருந்து ஏதாவது ஒரு பிக்சரை கொடுத்து கேட்பாங்க, இது கம்பல்சரி. அடுத்து படிப்போம் பயன்படுத்துவோம், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மார்க் மிஸ் பண்ணாதீங்க. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, இயற்கை பாதுகாப்பு குறித்த முழக்க தொடர்கள் எழுதி காட்சிப்படுத்துக. அடுத்தது இந்த படிப்போம் பயன்படுத்துவோம்னு இருக்கு இல்லையா, இது பார்த்துக்கோங்க. திருக்குறளில் இந்த மனப்பாட குறள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதில் மெயின் திங் நம்ம அணி பக்கம் 53ல் இருக்குது பாருங்கள். வேற்றுமையணி, உவமையணி, சொல் பின்வரும் நிலையணி, அடுத்தது பிரிது மொழிதல் அணி, இந்த 4 அணி வித் அந்த சான்று, அணி பொருத்தம், அணி விளக்கம் இது எல்லாமே படிச்சுக்கோங்க. ஏன்னா கம்பல்சரி ஒரு அணி கேட்பாங்க இல்லையா.
அடுத்தது பக்கம் 56 இதில் குருவினால் ஃபஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின், ஃபிஃப்த் கொஷின், இந்த 1 3 4 5 இதில் 1 3 5 இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிறுவினால் ஃபஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபிஃப்த் கொஷின். அடுத்து நெடுவினா பொறுத்த வரைக்கும் இதில் வந்து கம்பல்சரி நீங்கள் ஒரு கொஷின் தரோவா 3மே படிச்சுக்கோங்க. ஒரு கொஷின் நமக்கு திருக்குறள்லேருந்து கேட்பாங்க நெடுவினால். அதனால் இந்த 3 கொஷினுமே தரோவாக இருந்தீங்கன்னா ஒரு நெடுவினா ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அடுத்து இயல் 3. இயல் 3ல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் நுழையும் முன் இருக்கு இல்லையா, அதுக்கடுத்து இந்த பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பக்கம் 63ல் இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி இது எல்லாமே பார்த்துக்கோங்க. பக்கம் 65லேயும் இருக்குது இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி இருக்குது. அடுத்து இந்த வாடி வாசல் இருக்கு இல்லையா, அதுவும் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டண்ட் விரிவானம், யானை டாக்டர் இது அடுத்து சிம்பனி இருக்கு இல்லையா, அது 3மே இம்பார்ட்டன்ட். இந்த இலக்கண தேர்ச்சி கொள் இருக்கு இல்லையா, அதில் 7th 8th ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. சரியா, கம்பல்சரி இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பக்கம் 75 குருவினால் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இந்த 4 கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட். சிறுவினால் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இது 3ம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 76ல் இயற்கையோடு இந்த ஃபஸ்ட் கொஷினும் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வாடிவாசல் கதை. ஸோ 3 விரிவானத்தில் ஒரு விரிவானம் கம்பல்சரி நீங்கள் தரவாக இருங்க. அந்த 3மே ஃபஸ்ட்டு இதில் பார்த்தாச்சு, 2வது இயலில், அடுத்து வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்குக. காவடி சிந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க, இது ரிப்பீட்டடாக 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மொழியை ஆல்பமில் பொறுத்திங்க இது வந்து அதை வல்லின மேகலை இட்டும் நீக்கியும் எழுதுக இம்பார்ட்டன்ட். தமிழாக்கம் கம்பல்சரி. நீங்கள் மாடல் கொஷின் பேப்பர் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அதிலலாம் இதெல்லாம் வந்து கம்பல்சரி கேட்குறாங்க. தமிழாக்கம் தருக 3 இயலில் இருக்கிறத தரோவாக பார்த்துக்கோங்க. கட்டுரை எழுதுக, இந்த மொழியோட விளையாட கட்டுரை இருக்கு இல்லையா, இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு படிப்போம் பயன்படுத்துவோம், இது கம்பல்சரி 2 மார்க்கு. இந்த மாதிரி இருக்கிறத மிஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா. சம்டைம்ஸ் நெருக்கதற்கு கேட்கலாம், அதனால் நமக்கு ஒரு கிளான்ஸ் நம்ம இது கேட்டால் இப்படி எழுதலாம், நம்மளால் தெரியாதுன்னு விட்டு வரதை காட்டிலும் அது ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே இது நம்மளால் எழுத முடியும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு ஓவரால் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வாங்க, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனப்பாட பாடல், அடுத்து மொழியோடு விளையாடு, மொழியை ஆல்பமில் வரக்கூடிய எக்ஸசைஸ் இதெல்லாமே ரிப்பீட்டடாக தரவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதிலெல்லாம் மார்க் மிஸ் ஆகாது நமக்கு. ஸோ நம்ம இந்த நெடுவினா கொஷின்ஸ்லாம் நம்ம சொல்லிட்டோம். திருக்குறள்லேருந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நெடுவினா 3 நெடுவினாவும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது நம்ம விரிவானம் 3 விரிவானம் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அதில் ஒரு விரிவானம் வந்து நெடுவினா எழுதிடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரையாரிட்டி கொடுத்து பார்த்துக்கோங்க. ஃபைனலாக இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஷின்ஸ் நம்ம ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றவங்க புக் ஃபுல்லாக தரவாக ஃபைனலாக அதை வந்து ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் லாஸ்ட்டாக பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் அப்கமிங் டேஸில் ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸும் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவேன். மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ண போகிறேன். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.